கூர்கில் மடிகேரியில் நாங்கள் 4 நாள் தங்கியிருந்தோங்க. அந்த இடங்களை எல்லாமே கடந்த 2 வீடியோவாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் பாக்கி இருக்கிற இடங்களையும் பார்த்துடலாம் வாங்க. ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கிற இடத்துல மேலே ஏறி போய் நான் பார்த்தது சன்ரைஸ் பாயிண்ட்டுங்க. என்னோடய பையனும் என்னோடய கணவரும் குன்று மேலே ஏற முடியலன்னு பாதியிலேயே ரிட்டர்ன் போயிட்டாங்க. நான் மட்டும் மேலே ஏறி போய் அழகான மேகம் சூழ்ந்த வான்பரப்பை பார்த்துட்டு வந்தேங்க. கொஞ்சம் லேட்டாக போனதால் சன்ரைஸை பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னு எனக்கு வருத்தம் தாங்க. அப்புறம் நாங்கள் போனது திபேத் புத்தர் கோயிலுக்குங்க. உண்மையாலுமே திபேத் வந்த மாதிரி ஒரு உணர்வை கொடுத்தது இந்த கோவில். புத்தர் டெம்பிள்குள்ள வந்திருக்கோம். ரொம்ப அழகாக பார்க்குறதுக்கு நல்ல ஃபுல்லாக வேலை செய்ய கண்ணாடி குண்டுக்குள்ள வச்சுருப்பாங்க. பக்தி பூர்வமாக அவங்க பாடின பாட்டு, அவங்களோட இசையெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருந்ததுங்க. இப்போது அட்வென்ச்சரஸ் பார்க்குக்கு வந்திருக்கோம். போன தடவை காஷ்மீரில் மிஸ் பண்ண மாதிரி இந்த தடவை ஜிப்லைனில் நான் மிஸ் பண்ண ரெடியாக இல்லை. ஸோ இங்கேருந்து நான் வந்து வீடியோ ஆன் பண்ணிக்கிறேன். ஜிப்லைனில் போகும்போது அப்படியே செல்ஃபி எடுத்துக்கிறேன். ஓகேவா? அட்வென்ச்சர் பார்க் மதியத்துக்கு மேலே போனோம். ஜிப்லைனில் போனது செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. அந்தரத்தில் கயிறு மேலே சைக்கிள் ஓட்டினதெல்லாம் மனசில் பயம் இருந்தாலும் செம்ம த்ரில்லிங்கான அனுபவங்க.
செம ஜாலியான பாலி ஸ்விங். நானும் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு பாலி ஸ்விங் ஆடிட்டேன்னு செம்ம ஜாலியாக இருந்துச்சுங்க. என்னங்க, நாங்கள் கூர்கு சுற்றி பார்த்ததை நீங்களும் பார்த்துருப்பீங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுஜாதா பாபு.